ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டூ மார்க்கெட் இருக்குது. ஸோ டொமேட்டோ ஆட்ராப் இந்த ஆட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெவல் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்னாப்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ இந்த லெவல் எதுக்கு இதை நம்ம எப்படி ரைஸ் பண்ணுறது அண்ட் இதனால் ஆட்ராப் வந்து எப்படி பாதிக்கும், ஸோ டிஜிலாம் எப்போ சொல்லியிருக்காங்க, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ பொறுத்தல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த டொமேட்டோ பேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜ் வரும். இங்கே வியூ மை லெவல் கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எத்தனை பேர் இன்வைட் பண்ணிக்கிறீங்க, ஸோ எவ்வளோ ஆக்டிவாக இருந்துக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இல்லை கவுண்ட் பண்ணுவோம். ஸோ கவுண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேங்க் தருவாங்க. இப்போ நான் வந்து அயன் ரேங்கில் இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஸ்டோன் ரேங்க் ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் போனீங்கன்னா வந்து பிளாட்டினம், டைமண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போயினே இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, ஸோ இந்த ஆட்ராப்பில் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ரேங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெவலப்னு ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி ஒரு 14 ஸ்டார் வச்சுருந்தேன். சரி, அந்த டாக் யூஸருக்குலாம் அந்த பேராஷூட் மாதிரி பறந்து வந்துச்சுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் லெஃப்ட் சைடு இங்கே பேராஷூட் மாதிரி வந்திருக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணது வந்து 14 ஸ்டார் கொடுத்தாங்க. ஸோ வேணா நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணுறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி யூஸ்டு 14. ஓகே, இப்போ வந்து பார்த்தா நான் ப்ரொமோட் ஆகிட்டேன். ஸோ பிரான்ஸ் 1க்கு நான் வந்து ப்ரொமோட் ஆகிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ஸ் வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம் கேட்டிங்கன்னா வந்து கெட் மோர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே போனீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் நல்லா ப்ளே பண்ணணும். ஸோ டெய்லி செக்இன்ஸ் கரெக்டாக பண்ணிட்டு வரணும். அப்புறம் டொமேட்டோ ஃபார்மிங் ஃப்ரீக்வன்சி, அதாவது அது ஃபார்ம் பண்ணி டெய்லி அதுவும் பண்ணணும். ஸோ மிஸ்ட்ரி கோட், இதுலேயும் சீக்ரெட் கோட் இருக்குது, அது பண்ணணும். ஸோ டாஸ்க்கு ரெஃபரல், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ யூசர்ஸ்க்கு இதுக்கப்புறம் ரேங்க் சிஸ்டத்தில் தருவாங்கன்னு கேட்டால் அது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்னாப்ஷாட்டில் வந்து யார் எலிஜிபிளாக உங்களுக்கு ரேங்க் வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வரவங்க வந்து எலிஜிபிள் ஆவாங்களா கேட்டால் அது தெரியல. ஏன்னா அக்டோபர் மாதம் இன்னொரு ஸ்னாப்ஷாட் வருது. ஓகேவா? ஸோ இந்த ஆக்டிவிட்டிலாம் பார்த்துட்டு அடுத்ததில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டார் கொடுத்து அவங்க டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நடுவில் வந்து ஸ்டார் கொடுப்பாங்களே கேட்டால் சரியே தெரியல. ஏன்னா ஸ்னாப்ஷாட் கொடுத்துக்கிறதால ஸ்னாப்ஷாட்டுக்கு மேபி அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ வேறு என்ன ஸ்டார் நம்ம வச்சுட்டு போமா கேட்டிங்கன்னா ஸோ இல்லை, இப்போதைக்கு வந்து எதுவும் தரல நம்ம. ஸோ என்ன பண்ணுறீங்க, டெய்லி வந்து முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிங்க. ஸோ நியூ யூசர் சும்மா ஜாயின் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் எலிஜிபிளாக கேட்டால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ நான் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆக டெலிகிராம் சேனல் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸு இந்த வேலெட்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி அதில் நீங்கள் $1 வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் $1 அசெட் எந்த செயினில் வேணாலும் பரவாயில்ல, நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன் ஸ்னாப்ஷாட்டுக்கு முன்னாடி. ஓகே பார்ப்போம். நான் அதை பற்றி நான் ஆல்ரெடி போட்டும் இருந்தேன். ஸோ ஏதாவது ஒரு அசெட் வந்து நீங்கள் ஒரு $1 வரைக்கும் வேலெட்டில் வச்சுருங்கன்ட்டு. ஸோ நான் பண்ணிட்டேன். என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லி கிளியராக தெரியல. ஸோ அதுவும் வந்து நான் டெலிகிராம் சொல்ல போகிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே வந்து உங்கள் ரேங்கை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக மெயின் பண்ணுங்கள். அடுத்த அக்டோபர் 2 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்னொரு ஸ்னாப்ஷாட் எடுப்பாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கலாம் என்ன தராங்கன்ட்டு. ஸோ அந்த டூ மார்க்கெட்டோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னாப்ஷாட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ ஆனால் நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர்ன் பண்ணலாம். அது என்னென்னா வந்து இந்த ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஆட்ராப் எதை பேஸ் பண்ணி தராங்கன்னா லெவலை பேஸ் பண்ணி தான். ஸோ அது வந்து கிளியராக அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லெவல் இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். அதுக்கு வந்து நீங்கள் மேலே இருக்கிற டாஸ்க்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ரெஃபரல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபர் பண்ணலாம். அப்படி நியூ யூசருக்கு எவ்வளோ தருவாங்க சொல்லி அது போட்டில் சரி நம்ம அது பார்த்துக்கலாம் அப்புறம்ன்ட்டு. ஸோ டேக்கன் ஜெனரேஷன் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேட் அக்டோபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்டோபர் லாஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு நினைக்கிறேன். ஸோ ஸ்னாப்ஷாட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து டிஜியாக தான் இருக்கும். ஸோ அது எப்போ ஸ்னாப்ஷாட் வந்து நான் செகண்ட் தெரியாமல் சொல்லிட்டு செகண்ட் கிடையாது, அந்த டேட் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் அக்டோபர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் இன்க்ரீஸ் பண்ண பார்ப்போம். ஸோ லெவல் இன்க்ரீஸ் ஆக நமக்கு தர வேண்டிய ஆட்ராப் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா கொஞ்சம் ஆக்டிவாக ப்ளே பண்ண பாருங்கள். இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. ஸோ இந்த 1 மந்த் ஃபுல்லாக இருக்குது. அக்டோபர் எது வரைக்கும் போகும்னு சொல்லி கிளியராக தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பண்ண பார்ப்போம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வாலெட் கனெக்ட் பண்ணலாம், ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அவங்க நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க நான் வாலெட் கனெக்ட் பண்ணிட்டு. ஸோ நமக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எப்போனா வாலெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ப்ரைஸ் ஆட்ராப்லாம் வந்து நீங்கள் இப்போ கூட கனெக்ட் பண்ணால் ஒரு பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் இருக்குது. நீங்கள் வந்து மேபி அடுத்த ஸ்னாப்ஷாட் வரை டைம் நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் உங்களோட விஷயம் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம். அதுக்கு பாய்.